வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கூடத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள எண்கள் தலைப்பிலிருந்து பயிற்சி 1.2 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ 3வது கணக்கு, ஃபைண்ட் த சம், அதாவது சம் அப்படின்னா கூடுதலை காண்க அப்படின்னு அர்த்தம். 7/5 + 3/5. இந்த முதல் கணக்கு எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா 7/5 + 3/5. இந்த இரண்டை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டுறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேற்றின பின்னமாக இருந்தால் தான் மீச்சியமாக கண்டுபிடிச்சி கூட்டணும். இப்போ இது ரெண்டும் பகுதி பாருங்க, ஒரே பகுதியா? அப்போ ஒரே பகுதி அப்படின்னா அது ஓரின பின்னங்கள். ஓரின பின்னத்துக்கு நம்ம மீச்சியமாக கண்டுபிடிச்சி கூட்டணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்ன பகுதியோ அந்த பகுதியை அப்படியே எடுத்து எழுதிட்டு மேலே இருக்க தொகுதி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக கூட்டிக்கலாம். 7 + 3 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறப்ப 7 3 கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10ன்னு கிடைக்குது. அப்போ 10/5. இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 2 10 ஒரே வாய்ப்பாடில் வகுப்படுறதா இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடிச்சு கொடுத்துக்கலாம். அப்போ இதில் மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2/1 கிடைக்குது. பகுதியில் 1 இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது முதல் கணக்கு. அடுத்து இரண்டாவது கணக்கு இங்கே செஞ்சிடலாம். இரண்டாவது கேள்வி என்னது அப்படின்னா 7/5 + 5/7 அப்படிங்கிறப்ப இந்த இதோட பகுதி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு என்னது 7/5, ரெண்டாவது இருக்கக்கூடிய எண் வந்து 5/7. இந்த இரு எண்கள் பார்க்குறப்ப இந்த இரு எண்ணோட பகுதி வந்து வேற வேற பகுதி, வேற்றின பின்னம். வேற்றின பின்னம்னா நம்ம மீச்சியமாக கண்டுபிடிச்சு தான் என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். இப்போ இந்த இரண்டு பகுதிகளையும் பார்க்குறோம். இந்த இரண்டு பகுதிகளும் ஒரே வாய்ப்பாடில் வகுப்பட்டாதான் டானாவகுத்தல் போடணும். 5ம் பகாயன் 7ம் பகாயன். இந்த இரு எண்களும் ஒரே வாய்ப்பாடில் வகுப்படலை அப்படின்னா டைரக்டா ரெண்டை என்ன செஞ்சிடலாம், பெருக்கி எழுதிடலாம். அப்போ ஐஏல என்ன கிடைக்குது அப்படின்னா ஐஏல 35ன்னு கிடைக்குது. ரெண்டையும் பெருக்கி போட்டாச்சு. அடுத்து தொகுதியை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். ரெண்டு ஒரே வாய்ப்பாடில் வரல அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த குறுக்கு பெருக்கல் என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் அப்படின்னா இந்த இரு எண்கள், இந்த பகுதி இந்த தொகுதி, அதே மாதிரி இந்த பகுதி கூட இந்த தொகுதி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். இதுக்கு பேர் தான் குறுக்கு பெருக்கல் பெருக்கிறது. அப்போ 7 நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7 49 ப்ளஸ் அங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறி அப்படியே போட்டணும். கூடுதல்ங்கிறதுனால கூட்டல் குறி போட்டிருக்கோம். அடுத்து 5 நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 25. அப்போ 49 25 என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கூட்டியிருக்கோம். பகுதி வந்து ரெண்டையும் பெருக்கி போட்டிருக்கோம். இதுக்கு பேர் தான் குறுக்கு பெருக்கல் முறையில் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ பகுதி என்னது 35 போட்டுக்கிட்டாச்சா? இப்போ அதே மாதிரி தொகுதி பார்க்குறப்ப இந்த இரு எண்களை என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டி எழுதணும். இங்கே என்ன இருக்குது 49 + 25. மொதல் 1ஆம் இலக்கத்தை கூட்டிக்கிடுவோம். 5 கூட 9 கூட்டினா என்ன கிடைக்குது அப்படின்னா 14. 14க்கு 4, மீதி என்னது அப்படின்னா 1. அடுத்து 4 கூட 2 கூட்டினா 6, மீதி 1 கூட்டினா என்ன கிடைக்குது அப்படின்னா 74. அப்போ 74/35 இரண்டாம் கணக்கோட விடை. அடுத்து மூன்றாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மிகை எண்ணும் ஒரு குறை எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஓரின பின்னம், ரெண்டாவது பார்த்தது வேற்றின பின்னம். வேற்றின பின்னத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பகுதி வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஒரே வாய்ப்பாடில் வகுபடாமல் இருக்கும். இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. மொதல் எண் என்னது அப்படின்னா பகுதி வந்து 5 வச்சிருக்கு. இரண்டாவது எண் வந்து என்னது அப்படின்னா பகுதியில் வந்து 15 இருக்கு. அப்போ இதே மாதிரி இருக்கிறப்ப இது வந்து இரண்டாம் வகை, அதாவது 5ஆம் வாய்ப்பாடில் என்ன வரும் அப்படின்னா 15 வரும். இப்படி இரண்டு விகிதமுறை எண்களை வந்து நம்ம கூட்டுறப்ப மீச்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு எண்ணோட அதே வாய்ப்பாட்டிலே அந்த இன்னொரு எண் வந்துச்சு அப்படின்னு டானாவகுத்தல் போட தேவையில்ல. அந்த இந்த 5ஆம் வாய்ப்பாடில் 1 5 2 5 15 2 5 10 3 5 15 அப்படி வர்றதுனால நம்ம அந்த பெரிய எண் அந்த 15 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மீச்சி மாவா எடுத்து போட்டுக்கலாம். டானாவகுத்தல் போடாமலே எழுதிக்கலாம். அப்படி எழுதினதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டை ஓரின பின்னமா மாத்தினா தானே கூட்ட முடியும். அப்போ இந்த 5 கூட எதை பெருக்குன்னா மீச்சிமா 15 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 5 கூட எதை பெருக்குன்னா 15 வரும். 5 15. அப்போ அதே முன்ன மேலே இருக்க தொகுதி கூட என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். அப்போ 6 நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 18ன்னு கிடைக்குது. அடுத்து குறி +× மைனஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ். ஒரு மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் தான் வந்திருக்கணும். அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 15 கூட எதை பெருக்குன்னா மீச்சிமா 15 கிடைக்குதுன்னு பார்க்குறோம். 15 அப்போ அதே ஒன்று தான் மேலேயும் பெருக்கணும். அப்போ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 14 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த இரு எண்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டுறதான். இது வந்து முழுக்களின் கூட்டல் மாதிரி. இது மிகையன், இது குறையன். அப்போ 18ல் வெவ்வேறு குறி அப்படின்னா கழிச்சுட்டு பெரியனுக்கான குறியை போடணும். 18ல் 14 போச்சு அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 4. பெரியனுக்கான குறி ப்ளஸ், அதை நம்ம வந்து போட தேவையில்லை. குறைனா மாத்திரம்தான் போடணும். பகுதி 15 வந்து எடுத்து எழுதிக்கிறோம்.
அப்போ இந்த இரு எண்களை கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4/15 கிடைச்சிருக்கு. இது மூன்றில் மூன்றாவது கணக்கு. அடுத்து 3ல் 4வது கணக்கு. இது வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? -4 2/3. இது வந்து முதல் கலப்பு பின்னம். அடுத்து ப்ளஸ் 7 5/12. இது மாதிரி இரு எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இரு எண்களை கூட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தகா பின்னமாக மாற்றிக்கணும். மாற்றினா தான் நம்ம கூட்ட முடியும். அப்போ தகா பின்னமாக மாற்றுறதுக்கு முழு எண்ணையும் பகுதியும் பெருக்கிட்டு அந்த வர்ற விடை கூட தொகுதி என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். அப்போ ஃபர்ஸ்ட் குறிய போட்டுக்கலாம். மைனஸ் போட்டுக்கலாமா? மைனஸ் போட்டு 12. அந்த 12 கூட அந்த மேலே இருக்க தொகுதியில் இருக்க 2 கூட்டினோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 14. பகுதி வந்து மாறாது. 14/3 வந்துடும். அடுத்து பிளஸ் இங்கே பெருக்கிறப்ப 7 12. 7 12ங்கிறப்ப 7/70. 2 14. அப்போ 70ஐயும் 14ஐயும் கூட்டுறப்ப 84ன்னு வரும். அதை கூட மேலே இருக்க 5 கூட்டுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 89. 89/12 கிடைக்குது. இப்போ இது ரெண்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீச்சமாக எடுத்து கூட்ட போகிறோம். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல அதே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்புறம் டானா வகுத்தல் போட தேவையில்ல. 3ஆம் வாய்ப்பாடில் 12 வர்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த 12வே மீச்சிமாவாக எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஓரின பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3 கூட எந்த எண்ணை பெருக்குனா 12 வருதுன்னு பார்க்குறோம். அப்போ 3 12. அப்போ அதே நாளை தான் சமான பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேயும் பெருக்கிருப்போம். அப்போ 14 4 என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். குறிய போட மறந்துடக்கூடாது. மைனஸ். அப்போ 14 எவ்வளோ? 4 16. மீதி 1 இருக்கு. ஒரு நாங்கள் அது மீதி இருக்க 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5ன்னு கிடைக்குது. -56 ப்ளஸ் இங்கே இருக்க என்னது அப்படின்னா 89. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். இப்போ பகுதி என்னது? பகுதி வந்து 12. வெவ்வேறு குறி கழிச்சுட்டு பெரியனுக்கான குறியை போடணும். இப்போ 1ஆம் இலக்கத்தை கழிக்கிறப்ப 9லேருந்து 6 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். திரும்ப 8லேருந்து 5 கழிச்சாலும் 3. அப்போ 33. பெரியனுக்கான குறி ப்ளஸ். அதை நம்ம என்ன செய்ய தேவையில்லைன்னா போட தேவையில்லை. இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாடில் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதை அடிச்சு கொடுத்து சுருக்கி எழுதணும். அப்படி பார்க்குறப்ப இங்கே ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ என்ன வருது அப்படின்னா ஓர் மூவ. இங்கே என்ன வருது அப்படின்னா 4 12. அப்போ இங்கே என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னா 11/4ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ கேள்வி வந்து இதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்க கேள்வியை பாருங்க. இந்த கேள்வி வந்து இதே மாதிரி வந்து தகுபின்னம் தகாபின்னமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம விடையை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இதே இது கேள்வி கலப்பு பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரக்கூடிய விடையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றி தான் எழுதியிருக்கணும். அப்போ பாருங்க பகுதி வந்து சிறுசா இருக்கா? பகுதி சிறுசா இருந்தால் இது வந்து தகாபின்னம். தகாபின்னத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றிடணும். தகு பின்னம்னா நம்ம மாற்ற தேவையில்லை. தகாபின்னம்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? கலப்பு பின்னமாக மாற்றிருக்கணும். அப்போ 11 வந்து 4ஆல் வகுக்கிறப்ப 1 4 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8ன்னு கிடைக்குது. 11லேருந்து நம்ம 8 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுறப்ப பகுதி எப்பயுமே என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. 4 பகுதி. அதே மாதிரி மீதி 3 எங்கே வந்துடும் அப்படின்னா தொகுதியாக மேலே வந்துடும். அந்த ஈவு வந்து முழு எண்ணா முன்னாடி வந்துடும். 2 3/4. 4வது கணக்கு -17/11 -8/44 கழிக்கவும். சப்ராக்ட். கழிக்கிறது அப்படின்னா சப்ராக்ஷன். இதுல இருந்து இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கழிக்க சொல்லியிருக்காங்க. ஒரே கணக்கு தான் 4வது இதில். அப்படிங்கிறப்ப முதல் எண் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ -17/11. இதுல இருந்து எதை கழிக்கணுமா? மைனஸ் எந்த எண்ணை கழிக்கணும் அப்படின்னா -8/44 என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். இப்போ கழிக்கிறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? கழித்தல் அப்படின்னு தனியாக ஒரு செயல்பாடு கிடையாது. கூட்டலோட அதாவது இந்த எண்ணோட எதிர்மறையை கூட்டுறதுக்கு பேர் தான் கழிக்கிறது. அப்போ முதல்ல இருக்க -17/11 அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ இதோட எதிர்மறை அப்படின்னா மைனஸோட எதிர்மறை வந்து ப்ளஸ். இந்த ப்ளஸ் நம்பர் என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும், கழிக்கக்கூடாது. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? அப்போ ப்ளஸ் போட்டு இந்த -8 என்னவா மாறிடும் அப்படின்னா +8 மாறிடும். அப்போ 8/44 வந்துருச்சா? இப்போ இந்த இரு எண்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டலாம். கழித்தல் அப்படிங்கிறது கூட்டலோட நேர்மாற கூட்டல் நேர்மாற வந்து இந்த எண் கூட கூட்டுறது. இப்போ -17/11 ப்ளஸ் -8/44 இருக்கா? இந்த இரு எண்களும் மீச்சிமா கண்டுபிடிச்சு தான் கூட்ட முடியும். 11ஆம் வாய்ப்பாடில் 44 வர்றதுனால நம்ம மீச்சிமா என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 44ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த 11 கூட எந்த எண்ணை பெருக்கினா 44 வரும்? 11 44. அதே நாள என்ன செய்யணும் அப்படின்னா மேலையும் பெருக்கணும். இங்கே மைனஸ் குறிய போட்டேன் ஏற்கனவே. அப்போ 7 என்னது அப்படின்னா 28. 8 போட்டாச்சா? மீதி என்னது அப்படின்னா 2. 1 4 மீதி 2 கூட்டினா என்னது அப்படின்னா 6 68 ப்ளஸ்
இங்கே வந்து 44 தான், அதே தான் மீச்சியமா. அப்போ மேலே இருக்க தொகுதி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -68 + 8 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு குறி அப்படின்னா கழிச்சுட்டு பெரிய எண்ணுக்கான குறியை போடணும். அப்போ 68ல் 8 போச்சு அப்படின்னா எவ்வளவு? 60. பெரிய எண்ணுக்கான குறி என்னது? மைனஸ். அப்போ -60 அப்படின்னு சொல்லி வந்துடுது. பை 44. இது ரெண்டு அடிச்சு கொடுக்க முடிஞ்சா வகுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேனா? அப்படிங்கிறப்ப ரெண்டுமே 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்போ 4ஆம் வாய்ப்பாடுங்கிறப்ப நாங்க 6ல் 4 போச்சு அப்படின்னா மீதி வந்து 2. அப்போ 20 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 20 அப்படின்னா 5 20 கீழே நாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -15/11 கிடைக்குது. இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற தேவையில்லை, ஏன்னா கேள்வி வந்து கலப்பு பின்னமாக கொடுக்க கிடையாது. அடுத்து 5வது கேள்வி. இப்போ கூடுதல் பார்த்துட்டோம், கழித்தல் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா மதிப்பு காண்க. என்ன குறி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு 9/132 9/132 இன்ட்டு -11/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பெருக்கி இதோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் அதாவது கூட்டல் கழித்தலுக்கு மட்டும் தான் நம்ம மீச்சியமா கண்டுபிடிக்கணும். பெருக்கலுக்கோ வகுத்தலுக்கோ நம்ம மீச்சியமா கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பாடல பகுதியும் தொகுதியும் அடிச்சு கொடுத்து விடை எழுதணும், அவ்வளவுதான். அப்போ இது ரெண்டு எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறியை போட்டுக்கலாம். இது பிளஸ் இது மைனஸ். ஒரு மைனஸ் இருந்தால் விடையில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா மைனஸ் வந்திருக்கணும். இதுல பகுதியும் தொகுதியும் அடிச்சு கொடுக்கணும். இப்போ இந்த 9 இந்த 3 அடிச்சு கொடுக்கலாம். ஓர் மூவ மூவு, மும்மூவ 9 அடிச்சு கொடுத்தாச்சா? அடுத்து பாருங்க 11. இது 132ல வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வகுப்படுதன்மையில 3 இலக்கத்தை 11ஆல வகுக்கணும் அப்படின்னா இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டுறோம், நடுவில் இருக்க 3 வந்துச்சு அப்படின்னா இந்த எண் கண்டிப்பா 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். இப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டுறோம், நம்மளுக்கு 3 கிடைச்சிருச்சா? அப்போ இது எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஓர் 11 11. இங்க அடிச்சு கொடுக்குறப்ப ஓர் 11 11. 13ல 11 போச்சு அப்படின்னா மீதி 2 22 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 11 22. திரும்பிங்க ஓர் மூவ மூவு, நான் மூவ 12. அப்போ எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1/4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கான விடை என்னது அப்படின்னா -1/4. அடுத்து இரண்டாவது கணக்கு இங்க செஞ்சிடலாம். -7/27 -7/27 இன்ட்டு 24/-35. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யிருக்கேன், இதே மாதிரி கேள்வி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குறியை வந்து போட்டுறணும். எத்தனை மைனஸ் இருக்கு? 2 மைனஸ் இருக்கா? இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். அப்போ இங்க என்ன வந்துடும் அப்படின்னா விடையில வந்து பிளஸ்ன்னு வந்துடும். அடுத்து அடிச்சு கொடுக்கலாம். ஒரே வாய்ப்பாடில் மேலே இங்களே அடிச்சு கொடுக்கணும். இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இது 7, இங்க 27 அடிச்சு கொடுக்க முடியாது. இது ரெண்டு ஒரே வாய்ப்பில் என்ன செய்யாது? வகுப்படாது. அப்போ 7 35 செக் பண்ணி பார்க்கலாம். ஓரேல 7, ஐஏல 35. அப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம். ஓரேல 7, ஐஏல 35. இந்த 24 27 எந்த வாய்ப்பாடில் அது வருமானு யோசித்து பாருங்க. 4 2ஐயும் கூட்டினா என்ன வருது? 6. 7 2ஐயும் கூட்டினா 9. அப்போ இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்படிங்கிறப்ப 8 மூவ் என்னது அப்படின்னா 24. 9 மூவ் என்னது அப்படின்னா 27. இதுக்கு மேலே எந்த எண்ணெய் என்ன செய்ய முடியாது அப்படின்னா வகுக்க முடியாது. இங்கே மேலே அப்படி எல்லாம் வகுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தொகுதியும் பெருக்கி போட்டணும், பகுதியும் பெருக்கி போட்டணும். ஓரட்டை என்னது அப்படின்னா 8 பை 9 என்னது அப்படின்னா 9 45. அடுத்து ஆறாவது கணக்கு வந்து வகுக்கவும். எப்படி நம்ம முதல் பெருக்கல் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா 4வது செயல்பாடான வகுத்தல் பார்க்க போறோம். முதல் கணக்கு -21/5 எதால வகுக்கணுமா? -7/-10ஆல வகுக்க போறோம். அப்ப எப்படி கழித்தல் அப்படிங்கிறது அதோட நேர்மாற கூட்டுறதோ அதே மாதிரி வகுத்தல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க எடுத்து எழுதிக்கலாம். -21/5. அப்ப வகுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டாவது பின்னத்தோட தலைகீழியால பெருக்கிறது தான் வகுக்கிறது. அப்ப வகுத்தலுக்கு பதில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா தலைகீழியோட பெருக்க போறோம். அப்ப தலைகீழ போட்டா என்ன வரும் அப்படின்னா -10 மேல போயிடும், -7 கீழே வந்துடும். அதற்கு நேர்மாறு, அதுதான் பெருக்கல் நேர்மாறுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருக்கல் நேர்மாறு கூட பெருக்கிறதான் வகுத்தல் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறப்ப இப்ப ஃபர்ஸ்ட் குறியை போட்டுக்கிறோம். மொத்தம் எத்தனை மைனஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 மைனஸ் இருக்கா? அப்ப 3 மைனஸ் இருந்தா ஒற்றைப்படை. அப்ப விடையில் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அடுத்து அடிச்சு கொடுக்குறப்ப இது 2 5ஆம் வாய்ப்பால் வகுப்படுமா? ஓர் 5 5, 2 5 10. அடுத்து பாருங்க 7 21 7ஆம் வாய்ப்பால் வகுப்படுமா?
ஓரேல 7, முவ்வேல 21. இப்போ எல்லாம் அடிச்சு கொடுத்து முடிச்சாச்சு. பகுதி வந்து 1 வந்துருச்சு. அப்போ தொகுதியை வந்து பெருக்கி எழுதலாம். 2 மூவ எவ்வளவு அப்படின்னா 6. அப்போ இதை விட என்னது அப்படின்னா -6. இது இரண்டாவது கணக்கு. அடுத்து இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -3/13 -3/13 எதால வகுக்கணும் அப்படின்னா -3ஆல வகுக்கணுமா. இப்போ வகுக்கிறன்னு என்னது? தலைகீழியோட பெருக்கிறது தானே. அப்போ மொதல் இருக்க எண்ணை எடுத்து அப்படி எழுதிக்கலாம். -3/13. இதோட தலைகீழியோட பெருக்கிறது அப்படின்னா இங்க -3 அப்படின்னா -3/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது தலைகீழா போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 மேலே வந்துடும், -3 கீழே வந்துடும். அடுத்து குறி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? குறிய பொண்ணுன்னு சொல்லியிருக்கானா? இதுல எத்தனை மைனஸ் இருக்கு? 2 மைனஸ் இருக்கு. அப்போ 2 மைனஸ் இருக்கு அப்படின்னா என்ன வந்துடணும்? பிளஸ் வந்துடணும். அடுத்து ஒரு மூவ மூவ் அடிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல சுருக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்ப மேல தொகுதியும் பெருக்கிடுங்க. ஓர் 1 பை ஓர் 13 அவ்வளவுதான். அடுத்து மூன்றாவது கணக்கு. மூன்றாவது கணக்கு வந்து -2 எதால வகுக்கணும் அப்படின்னா -6/15 என்ன செய்யணும் அப்படின்னா வகுக்கணும். அப்ப வகுக்கிறப்ப என்ன செய்வோம்? முதல் இருக்க எண்ணை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இரண்டாவது எண்ணோட தலைகீழியோட பெருக்கணும். அப்ப பெருக்கல் குறி போட்டுட்டு வகுத்தல் குறி வந்து பெருக்கல் குறியா மாறிச்சுனாலே இரண்டாம் எண்ணோட தலைகீழியை போட்டுறணும். அப்ப 15 எங்க வந்துடும் அப்படின்னா மேல வந்துடும். இந்த -6 எங்க வந்துடும் அப்படின்னா பகுதிக்கு வந்துடும். இப்ப அடிச்சு கொடுக்கல. இங்க 2 அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2/1 இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் குறிய போட்டுக்கலாமா? எத்தனை மைனஸ் இருக்கு? 2 மைனஸ் இருக்கு. அப்ப விடையில என்ன வந்துடணும் அப்படின்னா பிளஸ்ன்னு வந்துடணும். அடிச்சு கொடுக்கலாம். ஓர் 2 மூவி 6. அடுத்து பாருங்க, இந்த 3 15 3 வாய்ப்பால வகுப்படுமா? அப்ப ஓர் மூவ ஐ மூவ 15. இப்ப பகுதி ஃபுல்லா அடிச்சு கொடுத்தாச்சு. மேல தொகுதியில் என்ன இருக்கு? ஓர் 5 மாத்திரம் இருக்கு. இப்ப விடை என்னது அப்படின்னா 5. இந்த கணக்கு அனைத்தும் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.